பேர் பார்த்திபன். இர்ஷாத். நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம முஸ்லீம்ல வந்து இந்த ரம்ஜான் பக்ரீத்லாம் கொண்டாடுறீங்களா? அது எது மாதிரியான என்ன ஃபங்க்ஷன், எதுக்காண்டி எது மாதிரி கொண்டாடுறோம்? இது வந்து பெருநாள் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துல சொல்லுவாங்க. ரம்ஜான் ஃபர்ஸ்ட் ரம்ஜான் சொல்றோம். ரம்ஜான் வேற பக்ரீத் வேற, ரெண்டுமே தனித்தனி பண்டிகைகள். ரம்ஜான் அப்படின்றது வந்து என்னன்னா, இறைவன் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து கட்டளை இருக்கான். என்ன கட்டளைனா, இஸ்லாம்னா அவங்க ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஓரிரை கொள்கை, ஒருவன் தான் கடவுள் நம்பணும். அது இல்லாம முகமது நபின்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா, அவர் இறை தூதர்ன்றதை நம்பணும். அது இல்லாம தொழுகையை நிலைநாட்டணும், தான தர்மங்களை செய்யணும். அதே மாதிரி ரமலான் மாதம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த 30 நாள் நோன்பு நோக்கணும். இந்த நோன்பு எதுக்காக நோக்கணும்னா, இறைவன் கட்டளையிட்டு இருக்கான் இஸ்லாமிய மக்கள் அந்த நாள் வந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு பருவத்தை அடைந்த வயதுல இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க, சிறு வயதுல இல்ல கொஞ்சம் கரெக்டான பருவத்தில் இருக்காங்க, அவங்க நோன்பை நோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30 நாள் நோன்பு முடிஞ்சிருமா, முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வர்றது ரமலான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஈதுல் ஃபித்ர் அப்படின்னு அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அன்னைக்கு அதிகமான தான தர்மங்களை மக்களுக்கு செஞ்சு, எப்படி ரமலான் அந்த பெருநாள் அன்னைக்கு எல்லாரும் அந்த முஸ்லீம்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களோ, அதே மாதிரி அதாவது ஒரு முஸ்லீம் ஏழையா இருப்பார், அவரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் தான தர்மம் எல்லாரும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி அந்த நாள்ல வந்து ஒரு கொண்டாடுறது தான் இது ரமலான் சொல்லுவாங்க. இது இறைவனின் கட்டளை. அதனால நோன்பு நோட்டு அந்த இடத்துல ரமலான் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பக்ரீத் அப்படின்னு ஒன்று கேட்டீங்களா இல்லையா, எங்களுக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தான் வந்து நபின்னா, அவர் கடைசி நபி. அதே மாதிரி எத்தனையோ நபினா என்ன அர்த்தம்னா, இறை தூதர். இறைவன்கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து கட்டளைகள் வரும், அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. முதலாவது நபினா ஆதம் சொல்லுவாங்க, கிறிஸ்டின்ஸ் வந்து ஆடம் சொல்றாங்களா இல்லையா. அதே மாதிரி கடைசி நபி முகமது. அவருக்கு முன்னாடி ஈசான்னு சொல்லுவோம். ஈசானா யாருன்னா ஜீசஸ்ன்னு சொல்றாங்களே கிறிஸ்டின்ஸ். ஸோ நம்ம ஈசான்னு சொல்லுவோம், அவெல்லாம் ஒரு இறை தூதர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இப்ராஹிம், ஆப்ரஹாம் சொல்லி கிறிஸ்டின் சொல்லுவாங்க. இப்ராஹிம் சொல்லிட்டு ஒரு இறை தூதர் இருந்தார். அவருக்கு வந்து இறைவன் வந்து பல சோதனைகளை கொடுத்தான். அதாவது இறைவன் வந்து மனிதனை வந்து எதுக்காக படைச்சிருக்கான்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நான் வாழ்வையும் இறப்பையும் தந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? நீங்க இந்த வாழ்ற இருக்கிற இந்த பர்டிகுலர் வருஷம் இருக்கு, 50 வருஷம் 60 வருஷம், இதுல நீங்க யார் அழகிய செயலை செய்றீங்கன்றதை நான் சோதிக்கிறதுக்கு தான் படைச்சிருக்கேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட சோதனைகளை இப்ராஹிம் அப்படின்னு சொல்ற அந்த நபியை சோதிச்சான். அதுல ஒரு சோதனையா என்ன பண்ணான்னா, அவருடைய பிள்ளை அவங்களை வந்து நல்லா என்ன சொன்னா, அவங்களை அறுத்து இறைவனுக்கு பலியிடுங்க அப்படின்னு ஒரு கட்டளை இட்டான். அவர் வந்து பிள்ளையை வந்து ஆசையா பெற்றெடுத்தாரு. அவருக்கு வந்து வயது முதிர்ந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைய பிறகு. அவ்வளோ ரொம்ப முக்கியமான குழந்தைய இறைவனுக்காக அறுக்க அவரும் முன் வந்துட்டாரு, அவங்க குடும்பமும் முன் வந்துருச்சு. அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டான். அறுக்கிற நேரத்துல இறைவன் வந்து ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க வந்து இந்த கட்டளையை வந்து செய்ய வந்துட்டீங்க, அதனால உங்களுடைய மனசு என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நீங்க இந்த கட்டளையை நீங்க பூர்த்தி செய்ய வேணாம், இதுக்கு பதிலா ஒரு ஆடையோ மாடையோ இல்லைன்னா ஒட்டகத்தையோ நீங்க பலியா கொடுங்க அப்படின்னு சொன்னது அடிப்படையில அந்த தியாகத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வண்ணமாகவும், அதுவும் இல்லாம இஸ்லாமியர் ஹஜ்ஜி செய்வாங்களா இல்லையா, ஹஜ்ஜினா மக்காக்கு போவாங்க. இந்த பக்ரீத்னு சொல்ற அந்த நாட்கள்ல தான் அந்த ஹஜ்ஜின்ற யாத்திரையை அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த தியாக உணர்வை வந்து அவங்க அறிஞ்சு கொள்றதுக்காக அல்லாஹ் வந்து இதை ஒரு பண்டிகை ஆக்கிட்டான். அதாவது இப்ராஹிம் சொல்லக்கூடிய அந்த நபி இருக்காரா இல்லையா, அவர் எங்களுக்கு முன்மாதிரி. அதே மாதிரி கடைசி தூதர் யாருன்னு சொல்லி பார்த்தா முகமது நபி. ஸோ முகமது நபி சொல்றாங்க, இப்ராஹிம் நபி செஞ்ச அந்த தியாக வரலாறு நம்ம வந்து நினைவு கூறுவோம்னா, அந்த ஒரு நாள்ல நீங்க வந்து ஒரு பெருநாளா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதா பக்ரீத். இதான் ரம்ஜான் பக்ரீத் ரெண்டுத்துக்கான அர்த்தம்.